நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் குறி சொல்ல உதவக்கூடிய கர்ண யட்சினி மை, அதை தயாரிக்கும் முறை, எவ்வாறு பயன்படுத்தினால் நமக்கு பயன் தரும் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக காண இருக்கின்றோம். இந்த காணொளியிலேயே குறி சொல்லும் கர்ண யட்சினிக்கு பயன்படக்கூடிய மந்திரத்தையும் கொடுத்துள்ளோம். எனவே இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். குறி சொல்ல உதவக்கூடிய கர்ண யட்சினி. இந்த கர்ண யட்சினியானவர் காதுகளில் வந்து பேசக்கூடியவர். அதனால் இந்த யட்சினிக்கு பெயர் கர்ண யட்சினி என்று வந்தது. இந்த யட்சினிக்கு உண்டான மை தயாரிக்க நமக்கு தேவைப்படும் மூலிகைகள், சிலர் இந்த மூலிகை முறைகளை பற்றி வெளியில் சொல்வது கிடையாது. நாம் நமது அன்பர்களுக்காக இந்த மூலிகையின் பெயர்களையும் செய்முறை விளக்கங்களையும் எடுத்து கூறுகின்றோம். நன்றாக இந்த முறைகளை கேட்டு தெரிந்து பயன்படுத்தி பயன்பெறுங்கள். சிறியானங்கை என்கின்ற மூலிகை, பெரியானங்கை என்கின்ற மூலிகை, அழுகன்னி மூலிகை, ஆனைவணங்கி மூலிகை, இந்த 4 மூலிகைகளையும் நீங்கள் முறைப்படி அவற்றுக்கு உண்டான நல்ல நாட்களில் முறையாக காப்பு கட்டி வழிபாடு செய்து தூப தீபம் காட்டி அவற்றுக்கு உண்டான படையல்களை முறைப்படி வைத்து பூஜா அனுஷ்டானங்களை சரியான முறையில் பின்பற்றி இந்த மூலிகைகளுக்கு உண்டான சாப நிவர்த்தி செய்து பறித்து எடுத்து கொண்டு வந்து நிழலில் மட்டுமே உலர்த்தி அவற்றை முழுவதுமாக கருக்கி கொள்ள வேண்டும். அதாவது முழு சமூலமாக கருக்கி எடுத்துக்கொண்டு அதனுடன் சிகப்பு சந்தனம் சேர்த்து கருங்கல் கல்வத்தில் வைத்து நன்றாக அரைத்து மை ஆன பிறகு வலித்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த மையை எடுத்து வைத்து கொண்ட பிறகு கர்ண யட்சினியை முறைப்படி படையலிட்டு கும்பம் வைத்து தியானம் செய்து மந்திரத்தை 1,00,000 முறை உருவேற்றி கொள்ள வேண்டும். உருவேற்றிய பிறகு இந்த மையை நெற்றியில் வைத்து கர்ண யட்சினியை வேண்டிக் கொள்ளும் பொழுது நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தையும் உங்களுடைய செவியில் வந்து இந்த யட்சினியானவர் கூறுவார்.